வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா உங்களது ராசி அதிபதி வந்து நாளில் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் தகுதி குறைவு நிறைய ஏற்படுத்தும். அதுவும் நாள் எட்டும்போது வீட்டு விஷயமாகவோ சொத்துக்கள் விஷயமாகவோ சண்டைகள் வரலாம். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளோ இல்லை மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். கொஞ்சம் அவமானங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ இது ஒரு தான் மெயினான விஷயம். மற்றபடி செவ்வாய் சுக்கிரன் ஒரே இடத்துல வந்து நாளில் இருக்கும்போது 7ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே இருக்கும்போது தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதுதான் ரொம்ப மேஜர். 2இல் ராகு. ஸோ 2இல் ராகு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவாங்க. ஸோ தாயார் வந்து பணம் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். 3இல் வந்து புதன் நல்ல ஒரு 3 6ஆம் அதிபதி வந்து 3இல் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து எந்த மாதிரி விஷயங்களை காட்டும்னா 6ஆம் அதிபதி 3இல் வந்து கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஐடி துறையில் வேலை பார்க்கலாம், சரி ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஓட்டம், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தால் 4 செவ்வாய் நீச்சமாக இருக்கனால வர பார்ட்டி கரெக்டான பார்ட்டியாக என்னங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. ஸோ அது ஒரு விஷயம் தான். 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகத்துக்கே வராருங்க. ஸோ அதில் வந்து 4ல் வரும்போது 5ஆம் அதிபதி 4ல் வரும். குழந்தைங்க கொஞ்சம் செலவு வைப்பாங்க. குழந்தைங்களோட எஜுகேஷனும் குழந்தைங்களோட வருங்காலத்துக்காகவும் கொஞ்சம் செலவு செய்வோம். ஸோ அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள். ஸோ தொழிலாளர்கள்லாம் எப்படி இருக்கும்? 6ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் இன்டர்னலி வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்னென்னா அந்த புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் வந்து செவ்வாய் வந்து 4ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த எமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் வேலை விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து 3 6 கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த செஷன்லேருந்து அந்த செஷன் போகல, அங்கே போய் சமயத்தை கொஞ்சம் அலுப்பு இருக்கும். பட் ஆனால் எல்லாமே நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக தான் இருக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு புதிய வேலை ஆர்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் வந்து செவ்வாய் நீச்சத்தோட சம்மந்தப்படுறது. அதனால் கொஞ்சம் காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் மனைவி கிட்ட வந்து பழகும்போது இது பண்ணும்போது கொஞ்சம் வந்து கருத்து பேதங்கள் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து இந்த சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கு கொஞ்சம் காப்பாடு இருக்குங்க. ஏன்னா அந்த நீச்ச செவ்வாய் என்னும்போது அந்த குறைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவாங்க ஒய்ஃபு. ஸோ அதுவும் நம்மளை சங்கடப்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8இல் கேது. ஸோ 8இல் இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகிறார். தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்ததுன்னா நல்லா கிளியர் அதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 8இல் கேது இருக்கும்போது உங்களுடைய மறைமுகமான விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, இனவிருத்தி சம்மந்தமான விஷயங்கள், குழந்தை பேர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் இந்த டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்க குறைகள், அதாவது ஜெனட்டிக்காகவே வந்து கொஞ்சம் இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்குங்கிறவங்களாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகுதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் வக்கரமாக இருக்கிறனால வருகின்ற லாபங்கள் நிறைய லாபம் வரதுனா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருக்க நல்ல ஒரு பெரிய ஒரு அபிவிரமான சான்சஸ் தான் கிடைக்குதுங்க. ஆனால் டிலே ஆகிட்டே போதுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். எல்லாமே சக்ஸஸாக போதுங்க, ஆனால் டிலே ஆகுது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி 10இல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரம். தொழிலில் வந்து நிறைய போட்டிகள் இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை 22ஆம் தேதி இருக்கனால நிறைய ஒரு மனசலனங்கள், சஞ்சலங்கள், ஒரு போர் வீரன் மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். அதை டென்ஷன் படுத்துறானுங்களேங்கிற மாதிரியான விஷயங்கள், பரபரப்புகள்லாம் தொழிலில் இருக்கும். மாமியார் வீட்டு சைட்லலாம் போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் 12ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கனால மறைமுகமான வருவாய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக. மறைமுகமான வருவாய்னா அது நீங்களே போட்டுக்கோங்க என்னன்றது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன மேஜராக வந்து செவ்வாய் தாங்க. ஸோ 4 வந்தும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும், தாயார் கொஞ்சம் கேவலமாக பேசினாலும் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் தான் ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் ரொம்ப மேஜராக கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழிலில் வந்து கொஞ்சம் ஏடாவடமான ஆட்கள்கிட்ட வந்து வாக்குவாதங்கள் பண்ணுறது, சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் அங்கே கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். இதுதான் விஷயம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா வரும். ஆனால் காரிய தாமதம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. மற்றபடி இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் பார்ப்போம். 15ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் இல்லாதவரும் அந்த சஷ்டி விரதம் வந்து அழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க.
17ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் பூஜை ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ராகு காலத்தில் பண்ணும்போது அது பகைவர்களை தகர்த்தவர் காலபைரவங்க. ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.